இந்த விடயத்தில் நட்சத்திர அறுகோண வடிவத்தின் உண்மையான பொருளையும் அந்த வடிவத்தின் மூலத்தையும் அது டேவிட் என்ற ஆதிகால யூத அரசனோடு தொடர்புபடுத்தப்படுவதையும் ஆராய இருக்கிறோம். ஜியோனிஸ்ட் இயக்கம் இந்த நட்சத்திர வடிவத்தை தனது சின்னமாக எடுத்துக்கொண்டதிலிருந்து இந்த சின்னம் யூதர்களின் சின்னமாக அறியப்படுகிறது. இருப்பினும் பன்னெடுங்காலமாக உலகின் பல கலாச்சாரங்களின் பயன்பாட்டில் உள்ள சின்னம்தான் இது. ஜியோனிஸ்டுகள் ஏன் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தனர் என்பதற்கு அவர்களே அறியாத ஒரு ஆழமான காரணம் உள்ளது. அதை வேறொரு விடயம் மூலமாக சொல்கிறேன். உண்மையில் யூதர்களின் பயன்பாட்டில் இந்த சின்னம் இருந்ததற்கான தடயம் 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிடைக்கிறது. 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சினகாக் ஆஃப் கலிலி என்ற யூதர்களின் வழிபாட்டு தலத்தில், அதாவது சின்ன குகை எனப்பட்ட சினகாகில் ஒரு கல்லில் இந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்ற கிறிஸ்து கால இலக்கியங்களில் எகிப்திலிருந்து யூதர்கள் வெளியேறிய நிகழ்வை குறிக்கும் செய்திகளில் இந்த நட்சத்திரம் பற்றிய குறிப்பு உள்ளது. எனவே யூதர்களின் வெளியேற்ற காலத்திலிருந்தே அவர்களுக்கு இந்த நட்சத்திரம் அறியப்பட்டிருந்தது என்பதற்கு சான்று உள்ளது. ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸின் படி இந்த நட்சத்திரம் ரஃபான் என்ற கடவுளோடு தொடர்புடையது என்பது தெரிகிறது. இந்த செய்திக்கு பிறகு மீண்டும் வருவோம். ஆனால் இந்துக்கள், புத்தர்கள், ஜெயினர்களுக்கு இது ஒரு மங்கள சின்னமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. பல சமயங்களோடு தொடர்புடையதால் இந்த சின்னம் ஆதி காலங்களிலேயே தோன்றியிருக்க வேண்டும். பாபிலோனியாவின் இஸ்தார் என்ற பெண் தெய்வத்தோடு இது தொடர்பு கொண்டுள்ளதால் இது 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய சின்னம் என்பது நிரூபணமாகிறது. இஸ்தார் தெய்வம் வைத்துள்ள செங்கோலில் இந்த வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. யார் இந்த இஸ்தார் தெய்வம்? இந்த நட்சத்திரம் அவளோடு கொண்டுள்ள தொடர்பு என்ன? இஸ்தார் என்பவள் கருவளம், காதல் மற்றும் போருக்கான பாபிலோனிய தெய்வம். இவள் வெள்ளிக்கோளுக்கான தெய்வம். இவள் தமுஸ் என்ற கடவுளின் காதலி. இவளின் பூர்வீகத்தை கட்டுடைக்க இந்த செய்திகளே போதுமானது. பாபிலோனிய தமுஸ் என்பது முருகனே என்று சிந்துவெளி எழுத்துக்களை உருவாக்கியது யார்? பகுதி 1 ஈஸ்டர் தீவு தொடர்பு என்ற எனது முந்தைய விடயத்தில் நிறுவியிருந்தேன். உண்மையில் தமிழ் மொழிக்கு தமுசிலிருந்தே பெயர் வந்தது. எனவே முருகனின் மனைவியான வள்ளியே பாபிலோனிய இஸ்தார் என்பவள். வள்ளி என்பவள் காதலுக்கும் கருவளத்திற்கும் விவசாயத்திற்குமான தெய்வமாவாள். முருகன் உருவாக்கிய 7 தத்துவார்த்த பெண் தெய்வங்களான சப்தமாதாக்களில் ஒன்றுதான் வள்ளி தெய்வம். இந்த 7 சப்தமாதாக்களே பாபிலோனிய பகுதியில் பிற்காலத்தில் ஏஞ்சல் என்றும் அழைக்கப்பெற்றன. எனவே பாபிலோனிய வள்ளியே இஸ்தார் தெய்வம். அவள் வைத்திருக்கும் செங்கோல் இலங்கையின் வேந்தனான முருகனின் செங்கோல்தான். எனவே இந்த நட்சத்திரம் முருகனுக்கு சொந்தமான நட்சத்திரமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நமது ஊகம் சரி என்று நிறுவும் சான்றுதான் முருகனின் ஆறுமுகம் என்ற தமிழ் பெயர். முகம் என்பது தூய தமிழ்ச்சொல்தான். அதை பற்றி விரிவான சொல்லாய்வை பிறகு ஒரு தனி விடயமாக பதிவிடுகிறேன். இந்த நட்சத்திரத்திற்கு 6 முகங்கள் உள்ளதால் இந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடைய முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பட்டப்பெயர் உருவானது. முருகனுக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? குமரனும் குமரி கண்டமும் என்ற விடயம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். அதில் முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட நீரூழி காலத்தில் வாழ்ந்தவர் என்று நிறுவியுள்ளேன். அவர் தன்னோடு பிரளயத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்களுடன் ஆதி இலங்கையில் குடியேறினார். நீர் பிரளயத்தில் ஆகப்பெருஞ்சமுதாயம் அழிந்தது என்ற செய்தியை வருங்கால தலைமுறைகளுக்கு கடத்த கும்பலாய் மரித்த கண்டம் என்ற தொடரின் சுருக்க வடிவமாக நீரூழியில் அழிந்த அந்த கண்டத்திற்கு குமரிக்கண்டம் என்று பெயரிட்டார். தானும் அந்த அழிந்த கண்டத்தை சார்ந்தவர் என்பதை குறிக்க தன்னையும் தன்னைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் முறையே குமரன், குமரி என்று அழைத்து கொள்ளச் செய்தார். நீரூழிக்கு முந்தைய கால கலாசாரம், கலைகள், தொழில்நுட்பங்களை அழியாமல் காக்க அழிந்த மக்கட்தொகையை ஈடுகட்டும் அளவுக்கு விரைவாக மக்கட்தொகை அதிகரிக்க வேண்டிய தேவையை அவர் உணர்ந்தார். அதனால் தனது மக்களை அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளச் சொன்னார். அதன் பொருட்டு தனது மக்களின் கருவளத்தை அதிகரிக்க ஒரு மரத்தின் மூலிகையையும் காய்களையும் அதிகமாக உண்ணச் சொன்னார். அந்த மரமே அவர் காலத்திற்கு பிறகு முருகன் மரம் என்று அழைக்கப்பட்டு அது மருவி முருங்க மரமானது. தொடர்புடைய செயலாக உயிர் உருவாக்கத்தை அடையாளப்படுத்தும் சிவலிங்க வழிபாட்டையும் மீட்டுருவாக்கினார். சிவலிங்கம் என்பது பெண் சக்தி, ஆண் சக்திகளின் சேர்க்கையை குறித்து அதன் மூலம் ஆக்க சக்தியை குறித்த வடிவமானது. சிவலிங்கம் என்பது ஆக்கத்தை குறித்த ஆதிகால வடிவம் என்பதால்
தான் வாழ்ந்த நவீன காலத்திற்கேற்ற ஒரு புதிய மாற்று வடிவம் ஒன்றை உருவாக்கினார். பெண்மையை குறித்த யோனியை கீழ்நோக்கிய முக்கோணமாகவும் ஆண்மையை குறித்த லிங்கத்தை மேல் நோக்கிய முக்கோணமாகவும் இவை இரண்டும் புணர்ந்த வடிவமாக 6 முகங்களை கொண்ட நட்சத்திர வடிவத்தை உருவாக்கினார். முருகனே இந்த வடிவத்தை உருவாக்கினார் என்ற வரலாற்றை வருங்கால சந்ததிக்கு கடத்த முருகனை 6 முகன் என்று அவரது காலத்திற்கு பிறகு மக்கள் அழைத்தனர். இந்த செய்தியை பட உருவத்தின் மூலமாகவும் கடத்த முருகனை 6 முகம் கொண்ட கடவுளாகவும் உருவகப்படுத்தினர். எனவே 6 முகம் என்ற முருகனின் பெயர் 6 முகங்களை கொண்ட நட்சத்திரத்தை உருவாக்கியவர் முருகனே என்ற வரலாற்று செய்தியை தாங்கியுள்ள பெயர். முருகன் நீரூழி காலத்தில் வாழ்ந்து வராதலால் இந்த சின்ன உருவான காலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது புரியும். இந்த சேனலின் நேயர்களில் ஒருவர் சிந்துவெளி நாகரிக தலங்களில் ஒன்றான ஹரப்பா முருகனின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார். உண்மைதான். இது ஹரப்பா என்ற புராதன ஊருக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் இந்த தலம் ஹரப்பா என்று அழைக்கப்படுகிறது. முருகனின் பெயர்களில் ஒன்றான 6 முகம் என்பதன் இன்னுமொரு வடிவம்தான் ஆரப்பன். 6 + அப்பன் ஆரப்பன். அப்பன் என்பதற்கு நமக்கெல்லாம் தந்தை போன்ற கடவுள் என்று பொருள். இந்த ஆரப்பன் என்ற சொல்லே ஹரப்பா என்று மருவியது. ஆரப்பன், ஹாரப்பன், ஹரப்பா. தமிழுக்கும் ஈஸ்டர் தீவுக்கும் உள்ள தொடர்பு மூலமாக சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது முருகன் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். எனவே சிந்துவெளி பகுதியில் உள்ள ஊர்கள் முருகனின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இதை உறுதியாக நிறுவும் விதமாக ஆப்கானிஸ்தானத்தில் ஓடும் நதிகளில் அர்கந்தாப் ஆறும் முருகப் ஆறும் முருகனின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அர்கந்தாப் என்பது ஆர் கந்த ஆறு என்று பொருள்படும். இங்கே ஆர் என்றால் உயர்ந்த என்று பொருள். ஆறு என்ற சொல் ஆப் என்று அப்பகுதியில் மருவும். அதாவது 5 ஆறுகள் ஓடும் பகுதி பஞ்சாப் ஆனது போல. அஞ்சாறு, பஞ்சாறு, பஞ்சாப். அர்கந்தாப் ஆற்றின் கரையில் கந்தஹார் என்ற நகரமும் உள்ளது. கந்த ஆறு, கந்தஹாறு, கந்தஹார். முருகப் என்பது முருக ஆறு. இந்த ஆற்றின் கரையில் பாலமுருகப் என்ற நகரமும் உள்ளது. முருகனை பாலமுருகன் என்று அழைப்போமல்லவா? முருகனின் பெயரை தாங்கியுள்ள இந்த 2 ஆறுகளும் சிந்துவெளி அருகில் ஓடுவதிலிருந்து சிந்துவெளி பகுதிகள் முருகனின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அறிகிறோம். எனவே ஹரப்பா என்பது ஆரப்பன் என்ற முருகனின் பெயர்களில் ஒன்றே. கிறிஸ்துவின் 12 சீடர்களால் செய்யப்பட்ட இலக்கியங்கள் ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்று அழைக்கப்படும் இலக்கியங்கள். அவற்றில் ஆக்ட் 7:43 என்ற வசனம் த ஸ்டார் ஆஃப் யுவர் காட் ரஃபான் என்ற சொற்றொடரை கொண்டுள்ளது. ரஃபான் என்ற கடவுளின் பெயர் ஆரப்பன் என்ற பெயரின் திரிபே. ஆரப்பன், ரப்பன், ரபான். யூதர்களின் வெளியேற்றத்தின் போது எகிப்திலிருந்து வெளியேறிய யூதர்கள் தங்களோடு கொண்டு வந்த நட்சத்திரம் இது என்று குற்றம் சுமத்துகின்றன ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் இலக்கியங்கள். இவை இந்த நட்சத்திரத்தை கடவுள் ரஃபானின் நட்சத்திரம் என்று அழைக்கின்றன. நாம் ரஃபான் என்பது ஆரப்பன் என்பதின் திரிபு என்று நிறுவியதிலிருந்து யூத இலக்கியங்கள் வாயிலாகவும் இந்த நட்சத்திரம் முருகனின் நட்சத்திரம் என்று நிறுவியுள்ளோம். ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் படி இந்த நட்சத்திரம் எகிப்திலிருந்து எடுத்து வந்ததாக சொல்லப்பட்டாலும் பாலஸ்தீனர்களும் எகிப்தியர்களும் யூதர்களும் சுமேரிய நாகரிக காலத்திலிருந்தே இந்த நட்சத்திரத்தை அறிந்திருந்தனர். ஃபெர்டைல் கிரசன்ட் என்று அழைக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த யூப்ரட்டிஸ் ஆற்றை கடந்து எகிப்து வந்தவர்கள்தானே யூதர்கள். எனவே யூதர்கள் சுமேரிய நாகரிக காலத்திலிருந்தே முருகனின் நட்சத்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். சுமேரியர்களுக்கு முருகனின் நட்சத்திரம் தெரிந்திருந்தது என்பதற்கு சுமேரியர்களின் இஸ்தார் முத்திரையே சான்றாகும். குமரனாகிய முருகனின் பெயரால் குமரன் குன்றுகள் என்று அழைக்கப்படும் குன்றுகள் இஸ்ரேலில் உள்ள சாக்கடலுக்கு எதிரில் அமைந்துள்ளன. குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்லவா? அங்குள்ள குகைகளில் ஈசனீஸ் என்று அழைக்கப்படும் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் முருகனை பற்றிய செய்தி யூதர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது என்பதற்கு சான்று. இவ்வாறாக இந்த நட்சத்திர வடிவம் ஆக்க சக்தியான சிவலிங்கத்தை குறித்த ஒரு சுருக்கு வடிவம் என்றும் இது நீரூழியின் போது வாழ்ந்த முருகனால் உருவாக்கப்பட்ட வடிவம் என்றும் நிறுவியுள்ளோம். இப்போது நாம் ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் டேவிட் என்ற யூத அரசனோடு தொடர்பு கொண்ட வரலாற்றை ஆராய்வோம். யூத வரலாற்று ஆய்வாளர்கள் உட்பட பெரும்பான்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நட்சத்திரத்திற்கும் யூத அரசர் டேவிட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றே கருதுகின்றனர்.
யூத அரசர் டேவிட்டோடு இந்த நட்சத்திரத்தை இணைக்கும் எந்த தொல்பொருள் தடயமோ இலக்கிய தடயமோ இல்லை. ஓரிரை கோட்பாட்டை கொண்ட அரசர் டேவிட்டுக்கும் பல தெய்வ வழிபாட்டாளர்களின் சின்னமான இந்த நட்சத்திரத்திற்கும் தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை வரலாற்று தடயங்களின்படி யூத அரசர் சாலமனுக்கும் இந்த சின்னத்திற்கும் தொடர்பு இருந்தது. அதனால் இது சீல் ஆஃப் சாலமன் என்று சாலமனின் முத்திரை என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. சாலமன் இந்த நட்சத்திரத்தை பின்னி பிணைந்த நட்சத்திர வடிவமாக உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. தனது தந்தையான அரசர் டேவிட் போல அல்லாமல் இவர் வெளிநாட்டு பெண்களை மணந்ததாகவும் உருவ வழிபாட்டை ஆதரித்ததாகவும் குறிக்கப்படுகிறார். இதனால் இந்த நட்சத்திரத்திற்கும் சாலமனுக்கும் தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அரேபிய இஸ்லாமிய கலாச்சாரம் சாலமனுக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் தொடர்பிருந்த உண்மையை தங்களின் கொடிகளிலும் காசுகளிலும் பாதுகாத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அவர்கள் காட்டும் ஆதாரம் மொராக்கோ நாட்டின் கொடியும் அவர்களின் நாணயங்களும் தான். ஆனால் பெர்பர் கலாச்சாரம் பற்றிய எனது முந்தைய விழியத்தில் மொராக்கோ நாட்டின் பெயர் முருகனின் பெயரே என்றும் அந்நாட்டின் ஒரு மிக முக்கியமான மார்கேஷ் நகரத்தின் பெயரும் முருகேசன் என்ற முருகனின் பெயரே என்றும் நிறுவியுள்ளோம். எனவே மொராக்கோ கொடிக்கும் நாணயத்திற்கும் முருகனுக்கும் தொடர்பு இருப்பது இயல்புதானே. இவற்றை யூத அரசன் சாலமனோடு தொடர்புபடுத்தியது அவர்களின் அறியாமையோ? எவ்வாறாகினும் எந்த விதத்திலும் யூத அரசனாகிய டேவிட்டோடு தொடர்பில்லாத இந்த நட்சத்திரம் ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்பட்டதற்கு ஒரு ஆழமான பின்னணி இருக்க வேண்டும். அந்த பின்னணி என்ன? ஆதிகால மத்திய கிழக்கு பகுதியில் முருகன் பல பல பெயர்களால் அறியப்பட்டார். அவை பால், பேல், மர்துக், தாகன், தியாமத், துமுசித், தமுஸ், அம்மன், அமுன், ஜார்ஜ், டிராகன் என்பன. முருகன் ஒரு போர்க்கடவுள் என்பதால் அவர் வல்லவன் என்ற பொருளில் வால், பால் என்று அழைக்கப்பட்டார். பேல், அவர் வேல் என்ற ஆயுதத்தை ஆணின் விந்தணுவின் வடிவில் உருவாக்கியதால். மர்துக், மருதம் என்ற விவசாய நிலத்தை தோற்றுவித்ததால். தாகன், முருகன் ஒரு கடலோடி என்பதால். அல் கெதிர், அவர் கதிர்காமம் என்ற இலங்கையின் ஊருக்குரியவராதலால். தியாமத், அவர் நீரொழியிலிருந்து தப்பியவராதலாலும் காட்டை கொளுத்தியதாலும். துமுசித், முதுசித்தன் என்ற பெயரில் சித்தராக அறியப்பட்டதால். தமுஸ், இது முதுசித் என்ற பெயர் மருவி வந்த பெயர் என்றாலும் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழை வளர்த்ததால் தமிழுக்கும் இவரால் பெயர் வந்தது. அம்மனும் அமனும், சப்தகன்னிகள் என்ற 7 தெய்வங்களான அம்மன்களை உருவாக்கியவர் என்பதால். ஜியார்ஜ், விவசாயத்தை கொண்டு பூமியை மலர வைத்த அரசன் என்பதால். டிராகன், முருகன் உலகின் முதல் தரையரசன், அதாவது தரைக்கோன் என்பதால். அதுவரை அரசாங்கங்கள் மலைகளிலேயே இருந்தன. அரசன், அரசாங்கம் போன்ற சொற்கள் முருகன் காலத்தில் இல்லை. அனைவருக்கும் புரிந்த சொற்களாக மட்டுமே இவை இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. உலக அளவில் முருகனுக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. இங்கு பட்டியலிடப்பட்டவை ஆதி மத்திய கிழக்கு பகுதி பெயர்களைத்தான். ஆனால் அங்கும் கூட இன்னும் பல பெயர்கள் முருகனுக்கு உண்டு. ரபான் என்று நாம் இப்போது தெளிவித்த பெயரும் அவைகளில் ஒன்று. அவற்றில் இன்னும் ஒரு பெயர்தான் டேவிட் என்பது. இந்த ஆங்கில சொல் ஆதியில் தாவித் என்றே உச்சரிக்கப்பட்டது. உண்மையில் இன்றும் யூதர்கள் இந்த பெயரை தாவித் என்றே உச்சரிக்கின்றனர். David, David, David. தா எனில் கொடு என்றும் வித் எனில் வித்து என்றும் தமிழர் அறிவர். எனவே தாவித் என்பதற்கு விதையளிப்பவன் என்று பொருள். முருகனே உலகின் முதல் உழவன் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். அதன்படியே முருகன் தாவித் என்று அழைக்கப்பட்டார். இதை உறுதியாக நிறுவும் இன்னும் ஒரு சான்றுதான் சார்பானிட் என்ற பாபிலோனிய மர்துக்கின் மனைவி. இவள் விதை உருவாக்குபவள் என்று அழைக்கப்பட்டாள். சார்பானிட் என்பதும் முருகனின் மனைவியான வள்ளி என்ற விவசாய தெய்வத்தின் மத்திய கிழக்கு பெயர்தான். விவசாய தெய்வமான வள்ளி விதை உருவாக்குபவள் என்றால் அவளின் கணவனான முருகன் விதையளிப்பவன் என்று அழைக்கப்பட்டது இயல்புதானே. அதேவேளை ஆதி மத்திய கிழக்கு பகுதி மக்கள் தாவித் என்று அழைக்கப்பட்ட முருகனே இந்த நட்சத்திர வடிவத்தை உருவாக்கியவர் என்பதை அன்று அறிந்திருந்தனர். எனவே அங்கு இது ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று முருகனின் பெயரால் அழைக்கப்பட்டது. இவ்வாறாக ஸ்டார் ஆஃப் டேவிடில் உள்ள டேவிட் என்பது முருகனை குறிக்குமே ஒழிய அது யூத அரசர் டேவிட்டை குறிக்காது.
யூத அரசர் டேவிட்டுக்கு டேவிட் என்ற முருகனின் பெயர் எப்படி வந்தது? அவர் பிறந்தபோது அவரது பெற்றோர்களால் சூட்டப்பட்ட இடுபெயர்தான் டேவிட் என்பது. இது கிறிஸ்துவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு கடவுள் முருகனை குறித்த ஜார்ஜ் என்ற இடுபெயரை சூட்டுவது போன்றதுதான். உலகெங்கும் கடவுளின் பெயரால் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது இயல்புதானே. டேவிட் சிறுவயதில் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். இவர் பிற்காலத்தில் இஸ்ரேல் நாட்டின் 2வது அரசரானார். ஆனால் அரசர் டேவிட்டின் காலத்திற்கு வெகு காலத்திற்கு பிறகு, அதாவது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு, ஸ்டார் ஆஃப் டேவிடில் உள்ள டேவிட் என்பது யூத அரசர் டேவிட்டை குறித்ததாக தவறாக எண்ணினர். அது அரசன் முருகனாகிய தாவீது தான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இவ்வாறாகத்தான் ஸ்டார் ஆஃப் டேவிடில் உள்ள டேவிட் யூத அரசர் டேவிடாக அறியப்பட்டார். எனவே ஸ்டார் ஆஃப் டேவிடில் உள்ள டேவிட் முருகனே ஒழிய அவர் யூத அரசர் டேவிட் அல்ல. உலக வரலாற்றை தமிழ் கண்ணோட்டத்தில் அணுகவில்லை என்றால் உண்மையான உலக வரலாற்றை ஒருபோதும் அறிய முடியாது. உலகெங்கும் பிழைக்கருத்தியர்கள் வியாபித்துள்ளன. இந்த வகையில் யூதர்களின் பிழைக்கருத்தியர்கள் விதிவிலக்கல்ல. எனவே உலக வரலாற்றை தமிழ் கண்ணோட்டத்தில் மட்டுமே அணுக வேண்டும், வேறு வழியே இல்லை. ஸ்டார் ஆஃப் டேவிட் என்பது மாகன் டேவிட் என்று ஷீல்ட் ஆஃப் டேவிட் என்ற பொருளில் அழைக்கப்படுகிறது. எஷ்கால் கா கோஃப என்ற காரைட் ஜூடா ஹடாசியின் 12ஆம் நூற்றாண்டு பதிவின்படி 7 தேவதைகளின் பெயர்கள் மெசுசாவிற்கு முன்பு குறிக்கப்படுகின்றன. மைக்கேல், கேப்ரியல் என அனைத்தும். யாவே என்ற டெட்ராகிராமட்டான் உங்களை காக்கட்டும். அதேபோல ஷீல்ட் ஆஃப் டேவிட் ஒவ்வொரு தேவதையின் பெயரின் பக்கத்தில் பதிக்கப்படுகிறது. மேற்சொன்ன காரைட் ஜூடா ஹடாசியின் செய்தியில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் உண்டு. ஒவ்வொரு தேவதையின் பக்கத்திலும் ஒரு ஷீல்ட் ஆஃப் டேவிட் வைக்கப்படுவதாக சொல்லுகிறார். எதற்காக இந்த சின்னத்தை ஒவ்வொரு தேவதையின் பக்கத்திலும் வைக்க வேண்டும்? சப்த மாதாக்களான இந்த 7 தேவதைகளையும் உருவாக்கியவர் முருகன். ஷீல்ட் ஆஃப் டேவிட் என்ற இந்த சின்னத்தை உருவாக்கியவரும் முருகன்தான். இயல்பாகவே ஒவ்வொரு தேவதையின் பக்கத்திலும் ஒரு ஷீல்ட் ஆஃப் டேவிட் வைக்கப்பட்டது. இந்த விடயத்தை முடிப்பதற்கு முன்பாக ஸ்டார் ஆஃப் டேவிட் பற்றி பரப்பப்பட்டுள்ள சில பிழை கருத்தியர்களை முறியடிக்க வேண்டும். முருகன் சித்தர் ஓம் மந்திரத்திற்கான அசையெழுத்து வடிவத்தை உருவாக்கினார். ஓம் என்றழைக்கப்பட்ட அது தற்போது ஸ்வஸ்திகா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மங்களகரமான வடிவம் நாசி ஹிட்லர் ஆரிய மேன்மையை குறிக்க பயன்படுத்தியதிலிருந்து தனது கற்பிழந்து ஒரு தீமையை குறித்த சின்னமாக விபரமறியாதவர்களால் உணரப்படுகிறது. உண்மையில் ஸ்வஸ்திகாவிற்கும் ஆரியருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதோடு ஹிட்லரும் ஆரியர் இல்லை என்பதே அப்பட்டமான உண்மை. ஆரியர் பற்றிய பிழை கருத்தியல் மேக்ஸ் முல்லர் என்ற ஜெர்மன் ஆய்வாளரால் 19ஆம் நூற்றாண்டில் உண்டாக்கப்பட்டது. இந்திய யூதர்கள் ஆரியர் என்ற பொய் அடையாளத்தில் தங்களை மறைத்து கொண்டு பதுங்கி வாழ்கின்றனர் என்ற உண்மை மேக்ஸ் முல்லருக்கு தெரியவில்லை. ஆரியன் என்பது இந்தியாவில் வாழும் யூதர்களின் பெயர்தான். இது மேக்ஸ் முல்லருக்கு தெரியவில்லை என்பது ஒரு வரலாற்று அதிர்ஷ்டம். மிகவும் நகைப்புக்குரிய செய்தி என்னவென்றால், யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்தியலை கொண்ட ஹிட்லரின் நாசி கருத்தியலாளரான பிரான்ஸைச் சேர்ந்த மேக்சிமியானி ஜூலியா போர்ட்ராஸ் என்ற ஒரு பெண் இந்தியாவிற்கு வந்து தான் ஹிட்லர் தரத்தில் ஒரு ஆரியரை மணப்பதாக எண்ணிக்கொண்டு வங்காள பிராமணனான அசித் கிருஷ்ண முகர்ஜி என்ற ஒரு யூதனையே திருமணம் செய்து கொண்டார். அந்த அம்மையாருக்கு முகர்ஜி ஒரு யூதர் என்பது தெரிந்திருக்கவில்லை. ஆதிகால பிழை கருத்தியல்களால் இதுபோன்ற நகைச்சுவைகளும் நடந்தேறியிருக்கின்றன. அதேபோல ஸ்டார் ஆஃப் டேவிட் என்பது தமிழர்களின் மங்களகரமான தெய்வீக சின்னம்தான். ஆனால் யூதர்கள் மந்திர தந்திரங்களில் நம்பிக்கையும் நாட்டமும் கொண்ட மக்கள். அதனால் யூதர்களின் சின்னமாக அறியப்பட்ட ஸ்டார் ஆஃப் டேவிடை மெசானிக் யூதர்கள் தங்களின் சாத்தான் வழிபாட்டிற்கு பயன்படுத்தினர். இப்படியாக சாத்தானின் சின்னமாக கருதப்பட்ட ஸ்டார் ஆஃப் டேவிடுக்கு 6 முகங்கள் உள்ளதால் மேற்குலகம் இந்த சின்னத்தை குறித்த 666 என்ற எண் பிசாசின் அடையாளம் என்று கருதினர். ஆனால் முருகன் உருவாக்கிய இந்த நட்சத்திரத்திற்கு 6 முகங்கள் உள்ளதாலும் முருகனே படைத்தல், காத்தல், அழித்தல் செய்யும் மும்மூர்த்தி என்று அழைக்கப்பட்டதாலும் முருகனை மத்திய கிழக்கு தேசத்தில் 666 என்ற எண்ணால் ஆதியில் குறித்தனர். பிற்காலத்தில் மெசானிக் யூதர்களின் சாத்தான் வழிபாட்டில் ஸ்டார் ஆஃப் டேவிட் பயன்படுத்தப்பட்டதிலிருந்து இது பிசாசின் அடையாளமாக கருதப்பட்டதால் கடவுள் முருகனை குறித்த 666 என்ற எண் கிறிஸ்துவத்தில் தீமையின் அடையாளமாகவும்
ஆன்டி கிரைஸ்ட் ஆகவும் கருதப்பட்டார். மெசானிக் யூதர்கள் மோலக் என்ற சாத்தானை குழந்தைகளை பலிகொடுத்து வழிபட்டனர். பாவம், இவர்களுக்கு மோலக் என்பது அவர்களின் கடவுள் யாவேதான் என்று தெரிந்திருக்கவில்லை. இது யூதர்களிடம் நிலவிய பிழை கருத்தியல்களின் அளவை காட்டுகிறது. அவர்கள் யாவே என்பது சிவனே என்று அறிந்திலர். இதுபோன்ற பிழை கருத்தியலே முருகனின் நட்சத்திரத்தை பிசாசின் சின்னமாக கருதியதின் மூலம். எனவே ஸ்டார் ஆஃப் டேவிட் என்பது மந்திர தந்திர சின்னம் அல்ல, அது ஒரு மங்களகரமான தெய்வீக சின்னம்தான்.